காழ்ப்புணர்ச்சி என்ற சொல்லுக்கான அர்த்தத்தை அகராதியில் தேடினால் திமுக என்றுதான் இருக்கும். அந்த அளவுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் ஊறி திளைத்த திமுக அரசாங்கம் இதோ இப்போது மீண்டும் தன் கோர முகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக காட்டத் தொடங்கி இருக்கிறது. கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியின் அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீரென சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். செய்தி வந்ததுமே கோவை முழுக்க ஒரே பரபரப்பு தொற்றிக்கொண்டது. அவர் வீட்டின் முன் அதிமுக தொண்டர்கள் குவிய தொடங்கிவிட்டனர். திமுக ஆட்சிக்கு வந்தவுடனேயே முதலில் குறிவைத்தது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களைத்தான். ஆனால் எந்த முன்னாள் அமைச்சர் வீட்டிலும் ஒரு துரும்பை கூட எடுக்க முடியவில்லை இந்த திமுகவால். இருந்தால் தானே எடுப்பதற்கு. அதனால்தான் தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களை குறிவைத்துக் கொண்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசாங்கம். இந்த ரெய்டெல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறை தானே செய்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். ஆம், லஞ்ச ஒழிப்புத்துறை தான். இந்த அமைப்பு யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது? தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் தானே. அப்படியானால் லஞ்ச ஒழிப்புத்துறையை யார் ஏவி விட்டிருப்பார்கள் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஊழல் நடக்காத துறையே இல்லை. நாடறிந்த ஊழல் திலகங்களான திமுகவின் அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் நடக்கும் பிரச்சனைகளை சரி செய்ய முடியாமல் தங்கள் நிர்வாக திறமையின்மையை மறைக்கவும் திசை திருப்பவும் ஏவும் ஆயுதங்களில் ஒன்றாக மாறிவிட்டது இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. இந்த ரெய்டு பற்றி கடுமையாக விமர்சித்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. கடந்த சில வாரங்களாக ஊர் ஊராக செல்லும் முதல்வர் ஸ்டாலினுக்கு மக்கள் மத்தியில் இருக்கும் பெரும் வெறுப்பையும் அதிமுக ஆட்சி மீண்டும் வரவேண்டும் என்ற மக்களின் ஒருமித்த எண்ணங்களையும் உணர்ந்ததன் விளைவாகத்தான் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மீதான இந்த நடவடிக்கையோ என்று எண்ண தோன்றுகிறது. அதிமுகவில் இருக்கும் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது புனையப்பட்ட எந்த வழக்காக இருந்தாலும் அதை சட்டப்படி எதிர்கொண்டு தங்களை நிரூபித்து காட்டுவார்கள் அதிமுகவினர். ஆனால் திமுக அமைச்சர்கள் மீது நிலுவையில் இருக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் வழக்கில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசாங்கம்? பொன்முடி, ஏவா வேலு, ராஜகண்ணப்பன், அனிதா ராதாகிருஷ்ணன், தங்கம் தென்னரசு என்று பல திமுக அமைச்சர்கள் மீது இருக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் வழக்குகளை சட்டத்துக்கு புறம்பாக மூடி மறைக்க நினைத்த திமுக அரசாங்கத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் குட்டு வைத்தது மறந்து போய்விட்டதா? எங்கே இந்த விவகாரங்களை எல்லாம் எதிர்க்கட்சியான அதிமுக பேசிவிடுமோ என்று அஞ்சி இப்படி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை வஞ்சம் வைத்து பழிவாங்க நினைக்கிறது திராவிட மாடல் அரசாங்கம். ஆக திடீரென்று அதிமுக எம்எல்ஏக்களை ஏன் டார்கெட் செய்கிறது திராவிட மாடல் அரசாங்கம்? லஞ்ச ஒழிப்புத்துறையை ஏவி அதிமுகவை அச்சுறுத்தி விடலாம் என்று எண்ணுகிறது அதிமுக. ஆக மொத்தத்தில் அதிமுகவை கண்டு அஞ்சத் தொடங்கிவிட்டது ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்பது இது போன்ற நடவடிக்கைகளின் வாயிலாக தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.